ஆற்று திருவிழா ஏன் இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல வந்து கொண்டாடப்படுதுன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு மாவட்டத்திலும் நடைபெறாத ஒரு பெரிய திருவிழான்னு கூட நம்ம ஆற்று திருவிழாவை வந்து சொல்லலாம். பொங்கல் பண்டிகை முடிஞ்சு 5ஆம் நாள்ல வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டுல கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த 3 மாவட்டங்கள்ல மட்டுமே உங்களால இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்று திருவிழாவை வந்து பார்க்க முடியும். இந்த தடவை யாராச்சும் மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம அடுத்த தடவை வந்துருங்க. இந்த திருவிழாவில் அந்தந்த பகுதியில பாத்தீங்கன்னா அருகில இருக்கிற தென்பெண்ணை ஆற்றில வந்து சாமியை கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி நதியில தீர்த்தவாரி பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. சாமியை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த 3 மாவட்டத்திலயும் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை முடிந்து ஒரு முக்கிய திருவிழாவை வந்து இந்த ஆற்று திருவிழாவை பார்க்கப்படுது. இந்த திருவிழாவில் பல லட்சம் மக்கள் வந்து குடும்பத்தோடு சாமியை வழிபட்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கிற இந்த சிறுவள்ளி கிழங்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த வகை கிழங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருவிழாவில் நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்கலாம். இது போக இந்த திருவிழாவில் அனைத்து விதமான கடைகள், பொழுதுபோக்கு, ராட்டினம் மாதிரியான விளையாட்டுகளுமே இருக்கும். குடும்பத்தோட ஒன்னா வந்து கொண்டாடி ஆடி பாடி விளையாடி மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு முக்கியமான திருவிழாங்க இது. பொங்கல் வந்தா மதுரைக்கு எப்படி ஜல்லிக்கட்டோ அதே போல நம்ம ஊருக்கு இந்த ஆட்டு திருவிழாங்க. நம்ம கடலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடலூர், நெல்லிக்குப்பத்தில் இருக்க முள்ளிகிராம்பட்டு, மேல்பட்டாம்பாக்கம், பண்ருட்டி, கன்றக்கோட்டைன்னு 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெகு விமர்சையா அந்த ஆட்டு திருவிழா வந்து கொண்டாடுது. கன்றக்கோட்டையில் நடக்கிற ஆத்து திருவிழா வந்து கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. ஏன்னா ஆத்துக்கு அந்த சைட்ல இருக்கிறது கள்ளிப்பட்டு, விழுப்புரம் மாவட்டம், இந்த பக்கம் இருக்கிறது கன்றக்கோட்டை, கடலூர் மாவட்டம். இந்த ரெண்டுமே இணைந்து கொஞ்சம் மாசா வந்து இருக்கும் இந்த இடத்துல. இந்த வருஷம் ஆத்து திருவிழாவுக்கு நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்க சின்ன வயசுல ஆத்து திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை வெளிநாட்டுல இருக்கவங்க, வெளியூர்ல வேலைக்காக போய் வர முடியாத இருக்க உங்க எல்லாருக்குமே டெடிகேட் பண்றேன். மேலும் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம கடலூர் ஜங்ஷன் பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.